அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியா சைனாவிலேருந்து ஏகப்பட்ட ஸ்டீல் ப்ராடக்ட்ஸை இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதனால தான் இந்தியாவில் உள்ள ஸ்டீல் கம்பெனிஸ் லைக் டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 5.7 மில்லியன் டன்ஸ் ஏப்ரல்லேருந்து அக்டோபர் 2024 வரைக்கும் இவ்வளவு மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீலை இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ரெக்கார்ட் ஹை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் 35.4% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போன வருஷம் இதே பீரியடில் நடந்த இம்போர்ட்டை விட 35.4% அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஹாட் ரோல்டு காயில்ஸ், அப்புறம் பார்ஸ், அப்புறம் ராடு, இது மூணும் தான் நம்ம அதிகமாக சைனாட்டிருந்து ஸ்டீல் இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் அந்த BIS அப்படிங்கிற அந்த ஹால்மார்க் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டுக்கு, அதுக்குரிய அதே ஸ்டாண்டர்டை இந்த ஸ்டீலுக்கும் நம்ம அப்ளை பண்ணோன்னா சைனாவோடைய குவாலிட்டி இந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ண முடியாது. அதனால் இம்போர்ட் குறைய வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி சைனாவிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணால் கண்டிப்பாக அவங்களும் அவங்களுடைய ஸ்டாண்டர்டை இம்போர்ட் பண்ணி தான், அதாவது ஸ்டாண்டர்டை அதிகரித்து தான் ஆகணும். அதனால் அட்லீஸ்ட் நமக்கு குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் திங்க் பண்ணுறாங்க. இது எப்படி போய் முடியும்னு தெரில, பார்ப்போம். ஹுண்டாய் கார் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டிசம்பர்லேயே போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு காரு ஓரளவு சீப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிசம்பரில் கண்டிப்பாக உங்களுக்கு கார் ப்ரைஸும் சீப்பாக இருக்கும் ஜென்ரலாகவே. ஏன்னா இயர் எண்ட் சேலு ப்ளஸ் இவங்க வேறு, ஹுண்டாய் மோட்டார்ஸ் வேறு, அடுத்த வருஷம் அதாவது ஜனவரி 1லேருந்து காரோடைய ப்ரைஸை ஒரு 25,000 வரைக்கும் நிறையா மாடல்களில் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை உங்களுக்கு நியூஸாக சொல்கிறாங்க. இது ஹுண்டாய் ஷேருக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஆனால் கார் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர்லேயே போய் வாங்கிக்கோங்க. அப்புறம் இதை ஏன் ஏற்றுறாங்க அப்படின்னு நம்ம கேட்டப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இன்புட் காஸ்ட்டு, அதாவது அந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் இருக்கும்ல, அதோடைய இன்புட் காஸ்ட்டு அதிகமாகிடுச்சு. அதே போல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, இந்தியாவுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பாதகமாக இருக்குது அவங்களுக்கு. அதே போல் இந்த காரெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்டெல் ட்ராய், அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு சண்டை போட்டுட்ருக்குறாங்க. என்ன சண்டைனா, அவங்களுடைய லைசன்ஸ் ஃபீயை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ராட்காஸ்டிங் சர்வீஸுக்கு, அதாவது ஏர்டெல்லுடைய ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ்க்கெல்லாம் லைசன்ஸ் ஃபீ இருக்குது. அதே சமயம் இந்த டிடிஹெச் டிவி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற பிளாட்ஃபார்முக்கெல்லாம் இந்த மாதிரி லைசன்ஸ் ஃபீ, அதுக்கப்புறம் சார்ஜஸ்லாம் இல்லை. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ராய் கிட்ட பேசியிருக்கிறாங்க. சப்போஸ் ட்ராய் இவங்களுக்கு லைசன்ஸ் ஃபீயை ரிமூவ் பண்ணால் இவங்களுக்கு ப்ராஃபிட் கூடும், அது நல்ல விஷயம். ஆனால் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியலை. ஜஸ்ட் அ நியூஸ். நம்ம ஐடி கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லை ML, மெஷின் லேர்னிங், இந்த ரிலேட்டடான டெக்னாலஜிஸ் அல்லது பைத்தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏன்னா நௌகரியோடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, AI ML ஜாப் ஓப்பனிங்ஸ் 20% இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்கு. நம்ம இந்தியாவில் AI ரிலேட்டட் ஸ்கில்ஸ் உள்ள எம்ப்ளாயீஸை தான் ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடியில் ஜாப்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் இந்த ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணி டைரெக்டாக ஜாப்குள்ளே உள்ளே போயிடலாமே. இந்த மாதிரி அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் AI ரிலேட்டட் டெக்னாலஜி பூமுக்கு அல்லது அந்த சேஞ்சுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வரப்போகுது. கண்டிப்பாக
ஐடி கம்பெனிஸ் வந்து சர்வே ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க ஏஐலேருந்து எதுவும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து ப்ராடக்ட் வந்த மாதிரி தெரில, அது ஏஐ வந்து இஸ் ஜஸ்ட் அ பூம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனால் இவங்கெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? NHAI நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து டிசம்பர் 2nd வீக்கில் உங்களுக்கு ஒரு க்ரீன் பாண்டை இஷ்யூ பண்ண போகிறாங்க. க்ரீன் பாண்டுனா ஒன்றும் இல்லை, நார்மல் பாண்டு தான். ஒரு 1000 கோடிக்கு வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் நீங்கள் கொடுக்குற காசை அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெஷர்ஸுக்காக அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெஷர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதை மீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காசை கலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 1000 கோடி. பாண்டு வந்து 2வது வாரம் டிசம்பரில் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இது ஹை குவாலிட்டி பாண்டு தான், கிரெடிட் ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்புங்க. கனரா பேங்க்கு ஆர்பிஐ கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் கனரா பேங்க் வந்து ஒரு ஐபிஓவை வந்து புதுசாக வந்து கொண்டு வருவாங்க மார்க்கெட்டில். அது என்ன ஐபிஓ அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற அசட்டான அந்த லைஃப் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு வெஞ்சர்ஸ், அதாவது 13% வந்து கனரா ரொபாக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து இருக்கிறதையும் 14.5% கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஸ்டேக்கையும் எடுத்து உங்களுக்கு ஐபிஓவாக வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. யாராவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஐபிஓக்கு அப்ளை பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம். ஆனால் இது பப்ளிக் ரிலேட்டட், இது நான் தொட மாட்டேங்க. எல்என்டி வந்து என்சிடி மூலமாக, அதாவது நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் மூலமாக ரீசெண்டாக ஒரு 1500 கோடி வந்து அமௌண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்சிடியோடைய டெனர் வந்து 10 வருஷத்துக்கு 7.19% தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இது அன்செக்யூர்டு வேறு. நீங்கள் போய் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க, கிரெடிட் ரேட்டிங்லாம் எப்படி இருக்குது, பாண்டு பற்றி எப்படி தெரிஞ்சுக்கணும்னு. எல்என்டியெல்லாம் நல்ல கம்பெனி தான், பட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ளஸ் அன்செக்யூர்டு. அதனால் வந்து நான் கொஞ்சம் யோசிக்கிறேங்க. இப்போ நான் சொல்ல போகிற நியூஸு டிவிஸ் லெபார்ட்டரிஸ் பற்றினது. என்ன நடக்குது யூஎஸில் அப்படின்னா, யூஎஸில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்குது. அதுக்கு பேர் நோவார்டிஸ். அந்த நோவார்டிஸுங்கிறது உலகம் ஃபுல்லாக வந்து அவங்களுடைய மெடிசன்ஸ், ட்ரக்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க, அதாவது விற்கிறாங்க. இந்த கம்பெனியோடைய பாப்புலர் ப்ராடக்ட் ஒன்று என்ட்ரெஸ்டோ, அது வந்து ஹார்ட் ஃபெயிலியரை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசன். சரிங்களா? இப்போது இந்த மெடிசனுக்கு ஏபிஐ, அதாவது ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரெடியன்ட் சப்ளை பண்ணுறது யாருன்னா நம்ம டிவிஸ் லெபார்ட்டரி. இந்த டிவிஸ் லெபார்ட்டரிஸும் நோவார்டிஸும் சிடிஎம்ஓ போட்டிருக்காங்க, அதாவது கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். இவங்க 2 பேரும் டீல், அதாவது கான்ட்ராக்ட் போட்டுட்டு அந்த மெடிசன் என்ட்ரெஸ்டோக்கு தேவையான ஏபிஐயை டிவிஸ் லெபார்ட்டரி சப்ளை பண்ணுறாங்க. இது டிவிஸோடைய ரெவன்யூ அல்லது ப்ராஃபிட்டில் ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த கேட்டகரியில், அந்த ஜென்ரிக் ட்ரக் கேட்டகரியில். இப்போ என்னடானா இந்த ப்ராடக்டோடைய ஜென்ரிக் வெர்ஷனை வந்து யார் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் கோர்ட்டு, அதாவது ஜென்ரிக் மெடிசன்ஸ் வரப்போகுது. அதை எதிர்த்து இந்த நோவார்டிஸ் வந்து யூஎஸ் கோர்ட்டில் வந்து அப்பீல் போயிருக்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் பேட்டன்ட் வச்சுருக்கிறோம், இந்த மெடிசனுடைய ஜென்ரிக் வெர்ஷன் வந்து வரக்கூடாது, மார்க்கெட்டில் வந்தால் எங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேட்டன்ட்டை அடிப்படையாக வச்சு எங்கள்கிட்ட பேட்டன்ட் இருக்குது, வேறு யாரும் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு யூஎஸ் கோர்ட்டுக்கிட்ட போயிருக்கிறாங்க. ஆனால் யூஎஸ் கோர்ட் வந்து இந்த அப்பீலை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இது முன்னாடியே மார்க்கெட்டுக்கு தெரிஞ்ச நியூஸு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த நியூஸை கேட்டதுனால டிவிஸ் லெபார்ட்டரிஸோடைய ஷேரு 2 நாளாக வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் டிவிஸ் லெபார்ட்டரிஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த இஷ்யூனால் எங்களுக்கு நோ மெட்டீரியல் இம்பேக்ட்டு, அதாவது எந்தவித சிக்னிஃபிகண்ட் சேஞ்சும் அவங்களுக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, தொடர்ந்து நியூஸ் வரும்ல, அப்போ தெரிஞ்சுக்குவோம். இப்போ ரெக்கார்ட் பண்ணுற இந்த சமயத்தில் தான் ஆர்பிஐயோடைய பாலிசி மீட்டிங் போயிட்டுருக்குங்க. வந்த நியூஸ் பிரகாரம் அவங்க கீ லெண்டிங் ரேட்டான ரெப்போ ரேட்டில் கையே வைக்கலை, அதை தொடலை. அதாவது என்ன அர்த்தம்னா அதை கட் பண்ணலை, 6.5% அப்படிங்கிற அதே பர்சன்டேஜை வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதில் எந்த வித சேஞ்சும் பண்ணலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சிஆர்ஆர், அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எந்த பேங்காக இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து வர்றப்போ 100 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 100 ரூபாயில் இவ்வளோ பர்சன்டேஜை வந்து பேங்க்குக்கிட்ட கண்டிப்பாக கேஷாக கொடுத்துடணும் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஒரு 50.5% வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க.
4.5%லேருந்து 4%. இப்போ 100 ரூபாய் வந்திருந்தா 4.5% வந்து ஆர்பிஐ கிட்ட அவங்க கண்டிப்பாக கொடுத்துடணும். சரிங்களா? ஆனால் ஆர்பிஐ அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. அது வந்து கம்மியாக தான் இருக்கும். அது வேறு விஷயம். இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை ஒரு 0.5% குறைச்சதுனால இப்போ பேங்க்கு சிஸ்டத்தில் லிக்விடிட்டியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. லிக்விடிட்டினா என்ன? பேங்க்குக்கு இனிமேல் வந்து 100 ரூபாய் கலெக்ட் பண்ணால் 4000 ரூபாய் கொடுக்க தேவையில்ல, 4 ரூபாய் கொடுத்தா போதும். அப்போ பேங்க்குக்கிட்ட நிறைய காசு இருக்கும். அப்போ வந்து பேங்க்கு லோனை வந்து லென் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன், அதாவது சிபிஐ கோர் இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா, அடுத்த வருஷத்தில் 2024 டு 2025, அதாவது இந்த வருஷம் தான். சரிங்களா? அதாவது இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் 4.8% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இப்போது Q3யில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். Q3யில் தான் இருக்கும். ஆமாம், Q3யில் வந்து 5.7% இருக்கும். ஆனால் ஜனவரி டு மார்ச்சில் வந்து Q4ல் 4.5% வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கங்க. அடுத்த வருஷம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா 4.6% இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் 4% குறையும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம். ரியல் இன்ஃப்ளேஷன் வந்து விலைவாசி ஏறிட்டே போகுது, நமக்கே தெரியுது. இவங்க இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம். இப்போது இந்த இன்ஃப்ளேஷன் இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல, நம்மளுடைய ஜிடிபி வந்து எவ்வளோ க்ரோ ஆகும் அப்படிங்கிறதையும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு 6.6% அப்படிங்கிறது தான் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. 8% வளர்ந்துட்டு இருந்தோம், 6.6% தான். ஓகே, ரீசனபிளி குட் க்ரோத்து தான். Q3யில் 6.8% க்ரோ ஆகும். Q4ல், அதாவது ஜனவரி டு மார்ச் 2025ல் 7.2% க்ரோ ஆகும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து 7%க்கு மேலே ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக வந்த அந்த ஜிடிபி க்ரோத்து குறைஞ்சதுனால இப்போது ரிவைஸ் பண்ணி 6.6% இந்த வருஷத்துக்கு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் ஃபஸ்ட் ஹாஃபில் 6.9% க்ரோத் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம், அதாவது அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் 7.3% இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் பெட்டராக இருக்கும், இன்ஃப்ளேஷன்லையும் சரி க்ரோத்லையும் சரி அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் தெரியுதுங்க. இது மேக்ரோ லெவலில் நல்ல நியூஸு இப்படியே நடந்துச்சுன்னா.